வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லேயர்டு ஸ்கர்ட் கால்குலேஷன் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லேயர்டு ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 அளவு தேவைப்படும். ஹிப் சர்கம்ஃபரன்ஸ், ஸ்கர்ட் லென்த், இந்த 2 அளவு தான் தேவைப்படும் உங்களுக்கு. இந்த லேயர்டு ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா 4 லேயராக நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லென்த் எவ்வளோன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். அது வந்து நீங்கள் எந்த இடத்துட்ட ஸ்கர்ட் போட போகிறீங்களோ அதுலேருந்து ஃப்ளோர் வரைக்கும் நம்ம வந்து லென்த்தை மார்க் பண்ணிக்கணும். அதுதான் ஸ்கர்ட்டோட உயரம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 35 வருது. 35 வந்து நம்ம டிவைடட் பை 4 பண்ணணும். டிவைடட் பை 4 பிளஸ் அரை இன்ச், இதுதான் ஃபார்முலா. ஏன்னா 4 பார்ட் நம்மளுக்கு 4 லேயர் வருதுங்கிறதுனால டிவைடட் பை 4 பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் வருது. அந்த 9.5 இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த உயரம் வரும். ஒரு லேயரோட இந்த லென்த்து இது 9.5 இன்ச்சு தான் எல்லாமே. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர்ல மட்டும் நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். இந்த 9.5க்கு மேல நீங்க 3 இன்ச் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் லேயருக்கு மட்டும். மற்றதெல்லாம் கரெக்டா என்ன அளவு வருதோ அதே தான் வச்சுக்கணும். இப்போ அடுத்தது நம்ம வந்து மெட்டீரியலோட அந்த அகலம் பார்க்கணும், விட்த். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹிப் சர்கம்ஃபரன்ஸ், உங்களோட ஹிப் சர்கம்ஃபரன்ஸ் என்ன அளவு வருதோ அதை விட பிளஸ் 5 இன்ச். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சு பிளஸ் 5 இன்ச்சு அப்படிங்கும்போது 40 இன்ச்சு. இப்போ 40 இன்ச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் லேயருக்கு 40 பிளஸ் 10 இன்ச்சு 50 இன்ச் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துப்போம். இது ஃபர்ஸ்ட் லேயரோட விட்த். இப்போ செகண்ட் லேயருக்கு ஹிப் சர்கம்ஃபரன்ஸ் பிளஸ் 5, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளஸ் 20 இன்ச் வச்சுப்போம். இப்போ எனக்கு வந்து 40 இன்ச் ஹிப் சர்கம்ஃபரன்ஸ் அளவு வருது. இப்போ அடுத்தது இப்போ மேலே வந்து 10 வச்சிங்கன்னா அடுத்ததுக்கு 20 இன்ச். அப்போதான் நம்மளுக்கு வந்து லேயர் இந்த விட்த் பார்த்தீங்கன்னா 60 இன்ச் வரும் செகண்ட் லேயர். தேர்ட் லேயருக்கு அதே ஃபார்முலா தான். உங்களோட ஹிப் சர்கம்ஃபரன்ஸோட அளவு என்ன வருதோ அதை விட 30 இன்ச். ஃபர்ஸ்ட்டுக்கு 10, செகண்டுக்கு 20, தேர்டுக்கு 30, ஃபோர்த்துக்கு 40. இது மாதிரி தான் நம்ம 10 இன்ச் ஒரு லேயருக்கும் ஜாஸ்தி பண்ணிகிட்டே வருவோம். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஃபிளார். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. இதே மெத்தட்லயே நம்ம மெட்டீரியலை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த செகண்ட் லேயரை வச்சு நம்ம வந்து ஃப்ரில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிப்போம். அதே மாதிரியே செகண்ட் லேயர்ல இருக்கிற கீழே இருக்கிற பாட்டம் லைனுக்கு தகுந்த மாதிரியே தேர்ட் லேயருக்கு இந்த ஃப்ரில் வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிப்போம். ஃபோர்த் லேயரை பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் லேயரோட கீழே இருக்கிற பாட்டமுக்கு தகுந்த மாதிரியே ஃப்ரில் வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிப்போம். இந்த மெத்தடில் நம்ம வந்து லேயர்ட் ஸ்கர்ட்டை வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம்.